ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஐசோ ஸ்பீட் மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஒன்றுங்களா காய்ஸ், கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உடம்பு சரியில்லை. பட் ஐசோ ஸ்பீட் கண்டிப்பாக வெளியாகிடுவார். And the best heroine award goes to Gomathi Priya for Sarakadika Asa. என்னடா ஒரு டைம் யோசிச்சிருக்கலாம் மூளையில் எதுக்கு இப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் யோசித்த மாதிரின்னு தெரியல. பட் ஆனால் வாண்டடாக சொன்ன மாதிரி தான் இருக்குது. அதை தான் நம்ம பையன் கமெண்ட்லேயும் போட்டிருக்கான். ஐயோ, லாங்குவேஜ் தெரியாது ஓகே, பட் அதை ஃபன்னியாக இருக்கும்னு ஸ்கிரிப்டடாக பண்ணாங்கன்னா அக்செப்டபிள். பட் இப்போ தான் கைஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டக்காக போயிடும். பட் இன்னைக்கு ஐசோ ஸ்பீடுனால கண்டினியூஸாக போய்கிட்டே இருப்போம். ரியலாக தான் இருக்கும். இன்னைக்கு பசங்க சின்ன வயசுல கையில கிடைச்சதெல்லாம் வாய் வச்சுக்குவோன்னுட்டு நம்ம எல்லாம் கண்ணுங்கிறோம். இப்ப பாருங்க, மாடர்ன் மம்மிஸ் வந்து புது ஐடியா வலைய போட்டு. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் குழந்தைங்க தலையிலலாம் இப்படி கட்டி விட்டுறாதீங்க. ஐயோ, என்னடா வீடியோக்காண்டி இப்படி இறங்கிட்டீங்க. அதை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு கைஸ். தயவு செஞ்சு இப்படி யாரும் பண்ணாதீங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸை வேறு டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் another sucks guys. Hey, he is the TVK captain. Oh, சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. That was a nice one. ஏண்டா எதுக்குடா உங்களுக்கு கிடைச்சதான் கிடைச்சது, எதுக்குறா இப்படி பண்ணுறீங்க? சை, கடுப்பாக தான் கைஸ் இருக்கு இப்படி பண்ணுறத பார்த்தா. அவங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு என்னடா? இப்போ இவங்க இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போயிட்டாங்கன்னு எல்லாரும் திட்டுறீங்க. ஆனால் இவரும் வேற கட்சியிலேருந்து தானே இந்த கட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் இவனும் திட்ட தானே செய்யணும். எனக்கு புரியல. உங்களை என்ன சொல்கிறது, இன்டர்நெட் இஸ் அன்பிரிடிக்டபிள்ங்கிறது சும்மாவா சொன்னால் வெறும் வீடியோக்காக வந்து உட்கார்ந்த மாதிரி தான்டா இருக்கு. சோஷியல் மீடியா கெட்டிங் பீப்புள்ஸ் கிரேசி கைஸ். மனுஷனை என்னெல்லாம் பண்ண வைக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஏன் நானே இப்போ ஐசோ ஸ்பீட் மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு வீடியோ போட்டுட்ருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு, பழகினவங்களுக்கு பழகாதவங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு கொடுங்க. ரொம்ப முக்கியமா இதில் போட்டிருக்க பாருங்க கிஃப்ட். இந்த அப்புறம் வச்சுக்க, லாஃப் தான் உனக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபன்னியஸ்ட் செஷன்ஸ் ஐ எவர் பீன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஐசோ ஸ்பீட் மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நினச்சதை என்ன வேணாலும் பண்ணலாம் போலயே. அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கைஸ், இப்போ டிடிஎஃப் வாசன்கிறவர் இன்றைய லைஃப் ஸ்ட்ரீம் 24 hours பண்ணார். அது ஓகே, பட் அதுக்கெல்லாம் அவர் ஐசோ ஸ்பீட் மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா சத்தியமாக தெரில கைஸ். ஐசோ ஸ்பீடு ஒன் ஆஃப் த டாப் லைவ் ஸ்ட்ரீமர். ஆனால் இவர் இப்போ ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. 24 hours உண்மையாகவே ஒரு அப்ரிஷியேட்டட் விஷயம். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹார்டான விஷயம் பண்ணுறதுக்கு. பட் அவர் பண்ணியிருக்காது, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஐசோ ஸ்பீடை இதுக்குறா கம்பேர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. Okay, see you on the next video. Mango.